அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கையில என்ன வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? ஒரு பட்டு சாரி. இந்த பட்டு சாரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். பட்டு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. பட்டு சாரி அப்படின்னாலே ரொம்பவே பிடிக்கும். அவங்க பட்டு மேல ஒரு ஒரு அளவு கடந்த பிரியமே வச்சிருப்பாங்க சில பெண்கள். அவ்வளவு பிடிக்கும். பட்டெல்லாம் வாங்கி நிறைய பெட்டி பெட்டியா எடுப்பாங்க. ஒரு சில பெண்கள்லாம் அப்படித்தான் செய்வாங்க. அவ்வளவு பிரியமா இருப்பாங்க. இந்த பட்டு எங்க தயாரிக்கப்படுது அப்படின்னா காஞ்சிபுரத்துல தயாரிக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்துல செய்யற பட்டுனாலே ஒரு ஸ்பெஷல் தாங்க. பெண்கள் ரொம்பவே விரும்புவாங்க. பட்டுலேயும் நிறைய வகை இருக்கு. காஞ்சிபுர பட்டு, ஆரணி பட்டு, எரிப்பட்டு, திருப்புவன பட்டு அப்படின்னு சொல்லி பட்டுலயே நிறைய வகை இருக்கு. இந்த பட்டு சாரி எப்படி தயார் பண்றாங்க அப்படின்னா வெள்ளி ஜரகையாலும் தங்க ஜருகையாலும் தான் இந்த பட்டு சாரியை தயார் பண்றாங்க. இந்த பட்டை பத்தி நம்மளுடைய மார்க்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு, அதாவது ஒரு ஆணுக்கு பட்டாடை அணிவதும் தங்கம் அணிவதும் என் சமுதாய ஆண்களுக்கு ஹராம், தடை செய்யப்பட்டது. அதேவும் பெண்களுக்கு ஹலால், ஆகமாக்கப்பட்டது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது திருமதியில 1642வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அப்ப ஒரு பட்டுடைய துணி பெண்களுக்கு ஹலால்ங்க, ஆனா ஆண்களுக்கு ஹராம்ங்க. அவங்க இத உடுத்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பட்டை சாதாரணமாக கீழே விரிச்சு கூட அதுல அமர்வதுக்கு ஆண்களுக்கு தடை. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்காங்க. இது புகாரில 5837வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. சாதாரணமா பட்டை உடுத்துறது ஹராம் தான், ஆண்களுக்கு ஹராம், பெண்களுக்கு ஹலால். அதே மாதிரி இதை விரிச்சு அமர்வது கூட ஆண்களுக்கு ஹராம் தாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்காங்க. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற பட்டு என்னங்க பட்டு, மறுமையில அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு சொர்க்கத்துல கொடுக்கறது தாங்க பட்டு, சிறந்த ஒரு பட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த இன்மையில ஆண்கள் பட்டு அணிந்தால் மறுமையில சொர்க்கத்துல இருக்கிற பட்டை ஒரு சிறிதளவு கூட அணிய முடியாதான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிச்சிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க. இது புகாரில 5830வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அப்ப இந்த உலகத்துல நம்ம பட்டு அணிஞ்சோம் அப்படின்னா, அதாவது ஆண்களுக்கு நான் சொல்றேன், பட்டு அணிஞ்சோம்னா சொர்க்கத்துல அவங்களால பட்டை தொட்டு கூட பார்க்க முடியாது போயிருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையிலதான் இருப்பாங்க. அதனால இந்த உலகத்துல இருக்கிற பட்டு முக்கியமா, இல்ல மறுமையில நம்மளுக்கு சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய பட்டு முக்கியமா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு எதையெல்லாம் தடை செஞ்சிருக்காங்களோ அதையெல்லாம் நம்மளும் தடை பண்ணிடுவோம். எதெல்லாம் நம்மளுக்கு ஆகமாக்கப்பட்டதா அதை மட்டுமே நம்மளுக்கு ஆகமாகதாக ஆக்கிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.